அடுத்து ஒரு சகோதரர் கேட்குறாரு, பேரை காணோம். சரி. ஹைபர் போரில் கொல்லப்பட்ட ஷஹீத் ஒருவர் ஆடையை திருடிவிட்டதால் நரகில் புகுவார் என்ற ஹதீஸை கடந்த நேரலையில் கூறினீர்கள். கடந்தன்னு நான் இப்போ கூறியிருப்பேன் போல இருக்கு. அவர் கேள்வி இப்போ எடுத்துருக்குறோம். அவர் 4-5 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கூறினீர்கள். ஆனால் ஒரு ஷஹீதுக்கு கடனை தவிர அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. இது ரெண்டும் முரண்பாடாக இருக்கிறது. என்ன கேட்குறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இப்போ ஹைபர் போரில் ஒருத்தராக இறந்து போகிறாங்க. இறந்து போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஷஹீதுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சஹாபியை பற்றி ஃபுலானுன் ஷஹீதுன்னு சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் ஷஹீது இல்லை, கிடையாது என்று சொல்லிவிட்டு அவரை ராயித்து ஃபின்னார், நான் அவரை நரகத்தில் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஷஹீதாக இருக்கிறாரு. ஒரு போர்வை அந்த போர்க்களத்தில் கைப்பற்றப்பட்ட பொருள்களை நபிகள் நாயகத்தில் ஒப்படைச்சி அவங்க யார் யாருக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்களோ அப்படி தான் எடுத்துக்கிறேன்னு. அதுக்கு முன்னாடி அவராக எடுத்து வைத்து கொண்டார் என்கிற ஒரு காரணத்தினால அவர் நரகத்தில் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸை நம்ம லைவ்லேயும் சொல்லியிருக்கிறோம். 2 வாரத்துக்கு முந்தின ஜும்மாவுலையும் கூட நினைஞ்சிருக்கிறோம். இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறோம். இவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ இன்னொரு ஹதீஸ் இருக்க, யுகுஃபர் லி ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன், கடனை தவிர ஷஹீதுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் இருக்குது. இவர் ஷஹீதாக தான் ஆகிட்டார். இந்த போர்வையை திருண்டது மன்னிக்கப்படாது, எல்லா பாவம் மன்னிக்கப்படும்ல. எல்லா பாவம் யாருக்கு ஷஹீத் ஆகிட்டார்னு சொன்னால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸு முரணாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. மேலோட்டமாக பார்த்தா அப்படி முரண்டு எடுத்துக்கொள்ள முடியும் தான். ஆனால் இது முரண் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், ஒருத்தர் ஷஹீதுங்கிற நிலையில் எப்போ வருவார், அந்த ஷஹாதத்தை ஆகுறதுல எந்த வித கலப்படமும் இல்லாமல் அது ஷஹீதாக இருக்கணும். ஷஹீதுன்னா செத்தவனும் ஷஹீதாக மாட்டார். செத்தவரெல்லாம் ஷஹீதா கிடையாது. ஷஹீதுன்னா என்னவா இருக்கணும், இவ்வளோ உயிரை தியாகம் பண்ண வர்றது ஒரு களவான்ட்டார்னு சொன்னால் ஒரு ஏதோ ஆதாயத்தை எதிர்பார்த்து வந்தார், நல்ல வந்துடுதா இல்லையா? ஷஹீத் ஆவலையில் அவர் நிஜமான ஷஹீது கிடையாது. ஷஹீத் ஆயிட்டார்னு உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் அந்த எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் அர்த்தம். இவர் அந்த போர்க்களத்துக்குள்ளேயே என்ன செய்கிறாரு, களவு பண்ணுறாரு. அப்போ உயிரை கொடுக்க வந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார். உயிரை கொடுக்கறதுக்கு வரல, கனிமத்தை அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு என்பது அந்த சம்பவத்திலேருந்து விளங்குகிறது. அதனால் இது அவர் ஷஹீதாக ஆவலன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஷஹீதுக்கு மன்னிக்கப்படும் என்பதற்கு இது முரண் கிடையாது. அவர் எதை அல்லாஹ் ஷஹீதுன்னா அதுதானே அல்லாஹ் எத்தனை பேர் 3 பேர் விசாரிப்பான்ல, அந்த ஹதீஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு பணக்காரனை கூப்பிடலாம், விசாரிப்பான். என்னப்பா நீ என்ன செஞ்ச, நான் நிறைய வாரி வழங்கினேன்பான். நீ எனக்காக செய்யலை, நீ பேருக்காக தான் செஞ்சேன்னு நல்லா சொல்லுவான். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை முன்னே சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆலிமை கூப்பிடுவான், அல்ல நீ என்ன செஞ்ச, நான் மார்க்கத்தெல்லாம் சொன்னேன், நீ எனக்காக செய்யலை, நீ அறிஞர்ந்து பட்டம் வாங்குறதுக்காக சொன்னால் அதெல்லாம் அறிஞர் பட்டம் கிடச்சிருச்சு போன்றுவான். அடுத்து 3வது ஷஹீது வருவான். உயிர் தியாகம் பண்ணவன்ட்ட கேட்பான், நீ என்ன செஞ்ச, உனக்காக தான் உயிரை கொடுத்தேன், எனக்காக நீ கொடுக்கல, நீ உன்னை வீரன் என்று மக்கள் போற்றணும் என்பதற்காக கொடுத்தாய், போற்றி விட்டார்கள், போ இழுத்து செல்லுங்கன்னு சொல்லிடுவான். அப்போ அவன் ஷஹீதுலேருந்து என்ன ஆகுது, ஷஹீதுன்ற ஆவணும். முதல்ல ஆன பிறகு எல்லாத்தையும் மன்னிப்பான். இவர் ஷஹீது ஆவலை உயிரை கொடுக்க போகும்போது நான் என் இறைவனுக்காக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் அவன் போனால் தான் அவன் ஷஹீது. உயிரை கொடுக்க போகும்போது நம்மளை எல்லோரும் பாராட்டு வாங்கிட்டு போனாலே என்ன ஷஹீது கிடையாது. அப்போ ஷஹீதுக்கு நீங்கள் என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, கொல்லப்பட்டாலே ஷஹீது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கொல்லப்படுவதோடு என்ன இருக்கணும்னா இது கரெக்டாக இருக்கணும். அந்த கல்புல என்ன இருக்கணும், நீயத்து எண்ணம் சரியாக இருக்கணும். அதனால் 2 முரண் கிடையாது. இது ஷஹீத் அல்லாதவருக்கு தான் அந்த நரகத்தில் பார்த்தேங்கிற அவர் ஷஹீது இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஷஹீதாக இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். முரண் ஒன்றும் கிடையாது.